அதிகாரம் காட்டினீங்கன்னா திரும்ப அதுக்கு மேலே தன்னோட அதிகாரத்தை காட்டக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க வந்து சிம்ம ராசிக்காரர்கள். ஏன்னா அரசனோட வீட்டில் பிறந்திருக்காங்க. சூரியன் தான் அந்த வீட்டோட அதிபதி. சூரியன் தான் கிரகங்களுக்கு நவகிரகங்கள் அரசன் அவர் தான். அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், எந்த விதமான எதிர்ப்புகள், எதிரி யாராக இருந்தாலும் அவனெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் வெற்றியாளராக எப்பயுமே பயணிக்கணும். நீங்கள் உங்கள் மனசுப்படி அரசனாகவே வாழணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். இருக்கிறதுலே உச்சபட்சமான உக்ரமான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக ராஜராஜேஸ்வரி அம்மன் தான். உலகெங்கிலும் வாழும் அன்பார்ந்த ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம சமாளிக்கப்படக்கூடிய, நம்ம கஷ்டப்படுறது கஷ்டம் வரதான் செய்யும், கடந்து வாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கடந்து வரக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் மிகப்பெரிய துயரங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை, துயரங்களை எளிமையாக கடந்து வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு வழிபாடு அவசியம், பக்தி அவசியம். பக்தியும் வழிபாடும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வந்து பஞ்சு போல் காணாமல் போயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான தெய்வ வழிபாடை பரிந்துரையை கொடுக்க போகிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடை சொல்ல போகிறோம். இது கம்ப்ளீட்டாக 12 ராசிக்குமான பெண் தெய்வ வழிபாடு. இந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இது பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் வீடாக வரக்கூடியது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து தலைமை பண்பு, நிர்வாகத்திறன், ஆளுமை சக்தி இதெல்லாம் பெற்றவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும், அதாவது ஒரு அதிகாரத்துக்கு பணிஞ்சு போகக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. அதிகாரம் காட்டினீங்கன்னா திரும்ப அதுக்கு மேலே தன்னோட அதிகாரத்தை காட்டக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க வந்து சிம்ம ராசிக்காரர்கள். இவங்களுடைய அன்புமே வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அன்பு காட்டுற விதமே ரொம்ப கோபமாக தான் நமக்கு ஃபீல் ஆகும். சாப்பிடுங்க அப்படின்றத அன்பாக சொல்கிறதே ரொம்ப கடுமையாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. நான் அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன்றதே ரொம்ப கடுமையாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட இயல்பு. அது நம்ம மாற்றிக்க முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய தோற்றம், நடவடிக்கை, செயல் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அதிகாரம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அரசனோட வீட்டில் பிறந்திருக்காங்க. சூரியன் தான் அந்த வீட்டோட அதிபதி. சூரியன் தான் கிரகங்களுக்கு நவகிரகங்கள் அரசன் அவர் தான். ஸோ அப்போ அந்த அரசனோட வீட்டில் பிறந்துட்டு அவங்க வந்து அரசனை போல் இல்லைன்னா தானே நம்ம ஆச்சரியப்படணும். அதனால் வந்து சிம்ம ராசிக்காரர்களை, லக்னக்காரர்களை நண்பர்களாக கொண்டவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க இயல்பு அப்படின்னு நினச்சி விட்டுருங்க. அவங்கள்ட்ட போட்டி போடாதீங்க, ஜெயிக்க முடியாது. அதே நான் சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட உன்னோட நான் பெரிய ஆளுன்னு நீங்கள் சொல்லி ஜெயிச்சு காமிச்சிட்டிங்கன்னா நான் உங்களை பெரிய ஆள் நான் ஒத்துப்பேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. எது வேணாலும் நடக்கலாம் உலகத்தில். மனுஷன் மனசு வச்சா எதுனாலும் சாதிக்க முடியும். ஸோ அப்படிலாம் நீங்கள் போய் போராட வேணாம் இல்லையா? ஸோ நான் நல்ல ஒரு நட்பு பாராட்டிட்டு போயிடுறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த வகைக்கு சிம்மராசிக்காரர்கள் அவங்க அணி. அதே நேரத்தில் வந்து தப்பெல்லாம் யாரையும் கெடுக்கணும், வைக்கணும் அப்படின்ற சின்ன எண்ணங்க, சின்ன புத்தியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. மற்றவங்கள வாழ வைக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கணும். என்னால் ஒருத்தன் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறத சந்தோஷமாக நினைப்பாங்க. அதுக்காகவே நிறைய மெனக்கடலாம் செய்வாங்க. தன்னோட சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவருடைய சிம்மராசிக்காரருடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி, அவங்க ஈகோவை ட்ரிகர் ஆகிற மாதிரி நம்ம விஷயங்களை செய்யும்போது தான் அவங்க நெருப்பாக மாறுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த சிம்மராசிக்காரர்களோட இயல்பாக இருந்துகிட்ருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது எங்கெங்கிறதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை டிஸ்டர்ப் பண்ணுற நபர்கள்ட்ட அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதை தவற விடக்கூடாது அப்படின்னு. அதுபோக கடன், போட்டியாளர்கள், உங்களை பார்க்குற எல்லாருமே உங்கள்கிட்ட போட்டிக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் தானே மற்றவங்க மேலே மற்றவங்களுடைய அட்ராக்ஷன் உங்கள் பக்கம் திருப்புறீங்க. உங்கள் செயல்களாலேயும், உங்களுடைய பேச்சினாலையும், எல்லா விதத்துலேயும், உங்களுடைய தனித்திறனாலையும் உங்களை மற்றவங்களும் மேலே உங்களுடைய அட்ராக்ஷனை இழுக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி கொண்டவர்களாக நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து உங்கள்கிட்ட வந்து உரசி பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், எந்த விதமான எதிர்ப்புகள், எதிரி யாராக இருந்தாலும் அவனெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் வெற்றியாளராக எப்பயுமே பயணிக்கணும். நீங்கள் உங்கள் மனசுப்படி அரசனாகவே வாழணும். ஒரு உதவின்னு கேட்டு வரவங்க இல்லாமல் திருப்தியாக கை நிறைய எடுத்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். ராஜராஜேஸ்வரி அம்மன் வந்து மலைமகள்னு சொல்லக்கூடிய ஆதிசக்தி அன்னை பராசக்தியோட அம்சம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே உச்சபட்சமான உக்ரமான ஒரு நபர், ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக ராஜராஜேஸ்வரி அம்மன் தான். ஆனால் தோற்றத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க. ரொம்ப கனிவாக இருப்பாங்க. ஒரு மிலிட்ரி, அவர் கடுமையான ஒரு சர்வாதிகாரின்னு எடுத்துக்கோமே, ஹிட்லர்னு எடுத்துக்கோங்களேன்.
தோற்றத்தில் அப்படி இருக்க மாட்டார் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஆனால் அவரோட செயல்கள்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராஜராஜேஸ்வரி அம்மன் வந்து தோற்றத்தில் ரொம்ப இனிமையாக இருப்பாங்க. அவங்க கையில் கரும்பு வில் தான் வச்சுருப்பாங்க. ஆயுதங்களே அன்பை காட்டக்கூடிய ஆயுதங்களாக தான் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களோட முகமும் புன்சிரிப்போடு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சாந்தமான உக்கிரமான பெண்கள் சீண்டு தான் அவங்க வேறு மாதிரி மாறுவாங்கன்ற மாதிரி அப்படின்னு எரிமலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ராஜராஜேஸ்வரி அம்மன் வந்து அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவங்க. ஸோ சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, செல்வநிலை, குடும்பத்தில் மதிப்பு உயர்றது, குடும்பமாக நீங்கள் மதிப்பாக சமூகத்தில் வாழ்கிறதுக்கெல்லாம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அன்னை ராஜராஜேஸ்வரி. அன்னை ராஜராஜேஸ்வரி வழிபாடை நீங்கள் இன்றைக்கே துவங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா மதிப்பும் நீங்கள் எதிர்பார்க்குறது, உங்கள் உயிரோட பெருசாக நினைக்கிறது, உங்கள் மரியாதையும் மதிப்பும் உயரணுன்றது தான். அது நிச்சயமாக கிடைக்கும். அது போக அரசு பதவிகள், கௌரவ பொறுப்புகள், இந்த மாதிரியான செல்வாக்கான விஷயங்கள், அரசியலில் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்புறவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ராஜராஜேஸ்வரி வழிபாடை வந்து சிம்மராசிகள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறி மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்க முடியுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கவங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பரிந்துரைத்து சொல்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகி நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் தான் இந்த தெய்வ வழிபாடை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் போல். நம்ம தந்தைகிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தான் நமக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். அவர் 1000 கேள்வி கேட்பார், ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தாய் தான் ஒரு பிள்ளை உனக்கு கேட்டுருச்சுன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அன்னையை பிடிக்கும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து இனிமையாக சந்தோஷமாக பயணிக்க முடியுன்றது அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வந்து இது தவறாமல் இது வந்து ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்கோன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சு தான் அதுக்கேற்ப தான் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் செய்திருக்கிறதுனால அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களையும் நீங்கள் எளிதாக கடந்துட முடியும். இனிமேல் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது இல்லை நான் சொல்ல வரல. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யுன்றது அது எழுதப்படாத விதி, எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கான தைரியமும் தெம்பும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து தெளிவான பார்வையில் அணுகி அந்த பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல்களை வர்றதுக்கான வழியை காட்டக்கூடியது தான் இந்த தெய்வ வழிபாடுகள். ஸோ வழிபாடு பக்தி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம சரியான இடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு சீக்கிரமாக நல்ல பலனை கொடுக்குன்ற வகையில் நம்ம தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன். ஸோ அந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள்லேருந்து மீண்டு ஜெயிச்சு எப்பயுமே ஒரு மனம் குழப்பமற்ற ஒரு நிதானமான நிலையில் இருக்கும்போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் துணையாக இருக்கும். மன நிதானம் அப்படின்றது மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நோயினே சொல்லலாம், மனநோய். அது மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவில்லாதது தான். நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா பக்தி வரணும். பக்தியை நம்ம யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா அதுக்கான வழிபாடு முறைகளை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான தெய்வத்தை தொடர்ந்து பிடிச்சி வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கான வெற்றிக்கான ஏணிப்படியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் என்னோடய கண்டுபிடிப்புலேருந்து சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். சித்தர்கள் சொன்ன மூல நூல்கள் அடிப்படையிலையும் இது எல்லாமே என்னுடைய ஜோதிட பலன்கள் எல்லாமே சித்தர்கள் கொடுத்த மூல நூட்கள்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய குறிப்புகள் தான். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய சங்கடங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன வழிபாடுகளை செய்ய போகிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மட்டுமே இருப்பீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன்.